இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்லா மணக்க மணக்க ரொம்ப சுவையான கொள்ளு ரசம், கூடவே அருமையான கொள்ளுப்பருப்பு கடையல். கொள்ளுப்பருப்பு வேக வச்சு அதிலிருந்து கொள்ளுப்பருப்பு கடையலும் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொள்ளுப்பருப்பு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தால் இந்த கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம்லாம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இப்போ இந்த கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் கொள்ளு எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் நம்ம அதை எடுத்து நல்லா ஊறி வந்திருக்கோம். இப்போ நல்லா கழுவிட்டு நல்லா அரித்து கல்லுலாம் இல்லாமல் அரித்து எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் சேர்த்துட்டேன் கொள்ளை. இப்போ தண்ணி ஒரு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு விளக்கெண்ணெய் சேர்த்து 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 7-8 பல் பூண்டு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நம்ம 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ரசம் வைக்கிறதுக்காக தக்காளியை ஒரு 2 தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணியையும் வடித்து எடுத்துக்கலாம். கொள்ளு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மாவாட்ட வெந்து வந்துருக்குது. ரசத்துக்கு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். அதுலேயே நம்ம கொள்ளு தண்ணியும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் உள்ள கொள்ளை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுலேயே இன்னும் தண்ணி இருக்குது, அதையும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். சூடு ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 டைம் விட்டிங்கன்னா நல்லா கடைஞ்ச மாதிரி வந்துடும். நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு மல்லி, வரமல்லி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தா அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்தோடனையும் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக தான் அரைக்கணும், இல்லைன்னா நம்ம உரலில் வச்சு இடித்து கூட போட்டுக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். மிளகாய் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 4 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 25-30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கொள்ளு பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தானே டேஸ்ட்டு குறையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குக்கரில் இருக்கிறது மட்டும் பண்ணுற மாதிரி சுடு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு பருப்புக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு கொள்ளு பருப்பை வச்சு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொள்ளு பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொள்ளு பிடிக்காதவங்க கூட ரொம்ப கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். வேண்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க. இது உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 6-7 பல் பூண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச கொள்ளு தண்ணியோட புளியும் ஊற வச்சுருக்குது. கொள்ளு தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டு புளி, தக்காளி, கொள்ளுலாம் அதில் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஸ்டவ்வில் நம்ம மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து, மிளகாய் 2, நம்ம அரைச்சி வச்ச அந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தையும் அதிலே சேர்த்துக்கலாம். கொள்ளு தண்ணியில் சேர்த்து வைக்கிறதுனால ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி இலையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நம்மளுடைய கொள்ளு ரசமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொல்லை வேக வச்சு நம்ம ரசம் வச்சோம்னா சூப்பராக வீடே மணக்கும். இந்த மாதிரி கொள்ளு பருப்புக்கும் கொள்ளு ரசமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. கொள்ளை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.